தமிழகத்தில் மழை பெய்ய வேண்டி வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு சிறப்பு வழிபாடு செய்தார். திருவடைமருதூர் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோவிலில் மழை வேண்டி இன்று சிறப்பு யாகமும் அபிஷேகமும் நடைபெற்றது. சிறப்பு யாகத்தில் அமைச்சர் துரைக்கண்ணு பங்கேற்றார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற செண்பகவள்ளி அம்மன் கோவிலில் மழை வேண்டி யாகம் நடத்தப்பட்டது. இதையொட்டி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர் கடம்பூர் ராஜு உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, இரு அணிகள் இணைப்பு முயற்சியாக நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். 123 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களோட இருக்காங்க. ஆட்சிக்கு எந்த பிரச்சனையிலும் மெஜாரிட்டியோட ஆட்சி இருந்துட்டு அவங்கெல்லாம் சேர்த்து நேரம் சொன்னீங்க. பாண்டியராஜ் சொல்லியிருக்காங்க. பாண்டியராஜ் இந்த கட்சிக்கு தெரியாது, ஏன்னா அவர் எல்லா கட்சியிலும் இருந்திருக்காரு. அவர் இந்த கட்சிக்கு இப்போ இன்னைக்கு இப்போ புதுசாக வந்தார், அமைச்சரானார், அதெல்லாம் ரைட்டு இருந்தால் கூட அவருக்கு அந்த ஆனாலும் அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தளவில் அவங்க பிரிந்து சென்றவங்க, அது குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் தான் அவங்க தான் நிபந்தனை போட்டாங்க. நாங்கள் எந்த நிபந்தனையுமே போடலை. அப்போ நிபந்தனையே இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொன்னால் நாங்கள் பெருந்தன்மையோடு காத்திருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள அகத்தீஸ்வரர் கோவிலில் மழை வேண்டி வருண பகவானுக்கு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். இதேபோல மழை வேண்டி காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் மகா வருண யாகம் நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் குளத்தில் இறங்கி வேத மந்திரங்களை ஓதி யாகம் நடத்தினர். இந்த சிறப்பு யாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.